நான் இன்னமும் சொல்கிறேங்க, உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது மதவாத அரசியல் இந்தியாவிலிருந்து வேறறுக்கப்பட வேண்டும்னா இந்த கட்சிகள், காங்கிரஸ் ஆகட்டும் மற்ற பிராந்திய கட்சிகள் ஆகட்டும், எல்லாருமே வாரிசு அரசியலை குறைந்தபட்சம் முழுவதும் களையாட்டியும் குறைந்தபட்சம் அதை குறைத்து கொள்ளவாது செய்யும். இல்லை, ஒரு முறை பிறப்பால் வரக்கூடிய சனாதனத்தை எதிர்க்கிறோன்ற, பிறப்பால் வரக்கூடிய தகுதியின் சனாதனத்தை எதிர்க்கிறோன்னா வாரிசு அரசியலும் சனாதனமும் அடிப்படையில் ஒன்று தானே. மறுபடியும் சொல்கிறேன், உதயநிதியை மட்டும் வச்சு நான் இதை சொல்லலை. இல்லை, புரிஞ்சு சனாதனத்தை எதிர்க்கிறேன்னா நான் வாரிசு அரசனையும் எதிர்க்கணும்ல, ஒரு சேர தான் நான் எதிர்க்கணும். நான் சனாதனத்தை எதிர்க்கிறேன், ஏன் சனாதன தர்மம் நான் எதிர்க்கிறேன். சனாதனத்துக்கு வட இந்தியாவில் கொடுக்குற விளக்கம் வேறு, தமிழ்நாட்டில் கொடுக்குற விளக்கம் வேறு. தமிழ்நாட்டு விளக்கத்தையும் எடுத்துப்போம் வாதத்துக்கு. பிறப்பால் கிடைக்கக்கூடிய எனக்கு உரிமை, நான் கற்ப கிரகத்துக்குள்ளே போய் பண்ணணுன்னா அந்த குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் தான் எனக்கு முடியும், வேறு என்ன தகுதிகள் இருந்தாலும் முடியாது. பிறப்பால் மட்டும்தான் நான் சில தொழில்களை செய்ய முடியுன்றது சனாதன தர்மம். அதுவும் வாரிசு அரசன் ஒன்று தானே. இன்னாருக்கு மகன்ற ஒரே காரணத்துக்காகத்தானே எனக்கு இந்த பதவிகள் கிடைக்குது. இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது தானே. இது மன்னராட்சியின் விழுமியங்கள் தானே. அப்போ மன்னராட்சியில் தேர்ந்தெடுக்கப்படலை, இங்கே தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்றீங்க. இது தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது உங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கா? இல்லையே. லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருந்ததுன்னா ஓகே. எங்கே இருக்குது லெவல் பிளேயிங் ஃபீல்டு? இல்லை, ஒரு மந்திரியோட புள்ள வரதும் ஒரு மாவட்ட செயலாளர் புள்ள வரதும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி தொண்டரோட மகனுக்கும் என்ன கிடைக்குது? இன்றைக்கி லெஃப்ட் பார்ட்டிஸும் பிஜேபியும் தவிர மற்ற எல்லா கட்சியிலையும் வந்துடுச்சு. பிஜேபியில் கூட வந்திருக்க நயனார் பையன் இப்போ வந்திருக்கிறாரு தான் சொல்கிறாங்க. பெரிய அளவில் வரல, தலைமைக்கு வரல. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. மற்ற கட்சிகள் அளவுக்கு எண்ணிக்கையில் வரல, தலைமையில் சத்தியமாக வரல. நீங்கள் 1000 சொல்லுங்க. இன்றைக்கி மோடியோட அப்பீல் ஏன் இளைஞர்கள்கிட்ட இருக்குது? 1000 குறைகள் இருக்குது. ஐடியாலஜிக்கலாக டிஃப்ரெண்ட் ஆகிறோம், எல்லாம் ஐடியாலஜிக்கலாக டிஃப்ரெண்ட் ஆகிறோம். ஜனநாயக பாதையில் மோடி தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மோடியை மக்கள் ஏன் ஏற்றுக்கிறாங்கன்னு நான் பார்க்கணும்ல. திரும்ப திரும்ப எந்த பின்புலமும் கிடையாது. குடும்பத்தில் அவங்க அப்பா ஒன்றும் பிரதம மந்திரியோ, அவங்க தாத்தா ஒன்றும் பிரதம மந்திரியோ கிடையாது. அது அப்பீலிங்காக இருக்குது கீழே. எனக்கு அப்பீலிங்காக இல்லை, ஏன்னா நான் அந்த ஐடியாலஜியை பார்க்குறேன். வட இந்தியாவில் அது அப்பீலிங்காக இருக்குது. அவன் பார்த்தது பூரா காங்கிரஸில் 3 தலைமுறை 4 தலைமுறை. வாரிசு அரசியல் தான் இந்திய ஜனநாயகத்தின் சாபக்கேடு என்பது. நான் இன்னொன்று சொல்கிறேன், திருப்பி போட்டு சொல்கிறேன். இன்றைக்கி ரைட் விங்காக இந்தியன் டெமோக்ரஸி, இந்திய ஜனநாயகம் திரும்பியதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் வாரிசு அரசியல், 2வது ஊழல்.